இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நான் எடுத்திருக்கிற தேவன் இயேசுப்பா கொடுத்த டாபிக் வந்து ஞானம். ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஞானம்னு சொன்னதுமே எல்லாருக்கும் எப்படி ஒரு தாட் வந்திருக்குன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு குறித்து, அது ஞானம்னதுமே எல்லாருக்குமே வர்ற ஒரே ஞாபகம் படிப்பு. இப்போ பெற்றோருக்கு எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்களோட படிப்பு, அந்த மாதிரி எல்லாருமே யோசிக்கிறது படிப்பு. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சில காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதை வச்சு நீங்கள் எந்தெந்த எப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம், நீங்கள் அதை யோசித்துக்கோங்க. இப்போ 3 விதமான ஞானத்தை பிரிச்சுக்கலாம். நம்ம பார்க்குற விஷயத்தை வச்சு நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம் என்கிட்ட இருக்கா, இல்லை உலக பிரகாரமான ஞானம் என்கிட்ட இருக்கா, இல்லை பிசாசின் இடத்துலேருந்து வருகிற ஞானம் என்கிட்ட இருக்கா? இந்த 3 வித ஞானத்தில் எந்த ஞானம் என்கிட்ட இருக்குது, அதாவது உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே நிதானித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த ஞானம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவன் எல்லாருக்குமே கொடுக்குற ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து ஞானம். அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஞானம். அப்போ நம்ம இந்த ஞானம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ இந்த இதில் நம்ம பார்க்கும்போது எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா ஞானம். நம்மக்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ ஞானத்தை நம்ம முதல்ல சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த 2023 வருஷம் ஆரம்பிக்கும் போதுமே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷத்தில் ஏசப்பா எனக்கு இதை தரணும், இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ அந்த வருஷத்தோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களில் 24வது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். அப்போது ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தெல்லாம் ஏசப்பா நிறைவேற்றிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக ஏசப்பா அந்த வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கார். வாக்கு மாறாத தேவன் அவர். ஒரு நாளும் அதை அவர் மறக்க மாட்டார். நம்மளே மறந்தாலும் கூட அந்த வாக்குத்தத்தை ஞாபகம் வச்சு அவருக்கு நமக்காக அதை செய்கிறவராக இருக்காருன்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம யோசிக்கலாம், இந்த இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இந்த முடிகிற டைம் வந்ததும் இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கான பலன் ஏசப்பா உங்களுக்கு அதை சேர்த்து வச்சுட்டே இருக்காரு. அது சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்குறவரா இருக்காரு அப்படின்ட்டு நம்ம கூட இதை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஞானம் அப்படின்னது நம்ம யோசிக்கிறது என்னது, நல்லா படிச்சிருந்தா ஞானம் இல்லை, ஓரளவு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படிங்கிறது ஞானம் இல்லை. அவரிடத்துலேருந்து அவரிடத்துல நம்ம பெறுகிற ஒவ்வொரு விஷயந்தான் ஞானம். அந்த விஷயத்தில் நம்ம வளர்ந்தவங்களா இருக்கோமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளை எப்படி மாற்றிக்கணும், ஏசுப்பாக்குள்ளே நம்ம ஒவ்வொருத்தருமே எப்படி சின்ன சின்ன பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். இப்போ நான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா நமக்குள்ளே ஒரு இது வந்துடும், இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன் அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்கு இல்லாமல், நான் வந்து ஏசுப்பாக்கள் இன்னும் குழந்தையாக தான் இருக்கேன், எனக்கு இன்னும் வேதாகமத்தில் தெரியக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குது, அதை வந்து நான் அவர்கிட்ட கேட்டு நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஏசப்பா நமக்கு நிறைய காரியத்தை, இன்னும் நமக்கு தெரியாத நிறைய காரியங்களை ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கார். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். ஆமென். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏசுப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் வல்லவராக இருந்தார். ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு, இது எல்லாமே நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயந்தான். இப்போ பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு படிக்கிற இடத்துல நமக்கு என்ன வேணும், தயவு. நம்ம டீச்சர்ஸ் கண்களில் ஒரு தயவு கிடைக்கணும், மேம் கண்களில் ஒரு தயவு கிடைக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்போது இப்போ நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவீது எடுத்த உடனே ராஜாவாயிட்டாரா? இல்லை, அவர் வந்து ஒரு வேலைக்காரனாக இருந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்து தான் ராஜாவானார். ஏன் ஏசப்பா வந்து அவரை எடுத்ததுமே ராஜாவாக்கி இருந்திருக்கலாம், எதுக்காக அப்படி ஆக்கலை?
அவரை வந்து இயேசுப்பா வந்து பழக்குவித்தார் ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதே போல தான் நம்மளையும் இயேசுப்பா வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வேணும்னு எடுத்த உடனே அப்படி ஆகிட முடியாது. அதுக்காக நம்ம என்னென்ன நம்ம பழகணுமோ அது எல்லாத்தையும் இயேசுப்பா நமக்கு கற்றுக் கொடுத்து, இதுக்கான தகுதியானவ, இப்போ கிளாஸ் லீடர்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க, அப்படி தான் கிளாஸ் லீடர் ஆக்குவாங்க. அதே போல் நம்ம வந்து அந்த காரியத்தை நமக்கு தகுதியாக இருக்கோமான்னு சொல்லிட்டு அதுக்காக இயேசுப்பா நமக்கு தரமாட்டாருன்னு இல்லை, அதுக்காக நம்மளை பழக்குவிப்பார். ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை நமக்கு கொடுத்து புது புது அனுபவங்களை நமக்கு கொடுத்து இந்தந்த காரியத்தில் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசுப்பா நம்மளை பழக்குவித்ததுக்கு அப்புறமா அந்த பொசிஷனுக்கு நம்மளை கொண்டு வருவார். அதுக்காக நம்ம வந்து காத்திருக்கிறவங்களா இருக்கணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ளவங்களா இருக்கணும். நம்ம பார்க்கலாம், ஒரு சாட்சி கூட சொல்லலாம். என்னுடைய நான் படிக்கிற இடத்துல வந்து எப்படி ஒரு சில டைம் வந்து என்ன இப்போ டியூட்டி போகிற இடத்துலலாம் போகிற இடத்துல கொஞ்சம் திட்டு வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ரூமில் வந்து ஷேர் பண்ணும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் என்ன போகிற இடத்துலலாம் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நான் வந்து அது ப்ரேயரில் வச்சுட்டு, ஆனால் அந்த நாட்களில் என்ன திட்டு வாங்கினாலும் மெயினான இப்போ எக்ஸாம் அந்த மாதிரி டேஸ்லலாம் மற்றவங்கள பார்க்கலும் இயேசுப்போட தயவு எனக்கு இருக்குது, அதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், மற்றவங்களும் அதை ஒரு சாட்சியாக சொல்லியிருக்காங்க. அப்போது இயேசுப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்தால் நீ இப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதை பழக்குவிக்கிறாங்க முன்னாடியே. அதில் நார்மல் டேஸில் அவங்க தப்பிச்சிருவாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் கரெக்டான முக்கியமான டைமில் அவங்க மாட்டிக்குவாங்க. ஆனால் இயேசுப்பா நம்மளை அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது அவங்க கண்களில் ஒரு ஆச்சரியம் தெரியும், எப்படிரா இவளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு இயேசுப்பா நம்மளை நேசிக்கிறாரு. அதனால தான் இயேசுப்பா நம்ம மற்றவங்கள பார்க்கலும் அந்த முதல்ல நமக்கு ப்ராப்ளம் வந்தாலும் லாஸ்ட்டாக இந்த பிரச்சனை இல்லாமல் இயேசுப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய சாட்சி. அதுக்கப்புறமா கூட நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இதிலே நம்ம பார்க்கும்போது இயேசுப்பா வந்து அவருக்கு ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது எதை வச்சு தான் அவர் பண்ணார், ஞானத்தை வைத்து. அப்போது ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவனே ஞானத்தை வைத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானத்தை முன்னிறுத்தி, அதாவது ஞானத்தை பெற்றுக்கொண்டவங்களா நம்ம பண்ணுறவங்களா இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க வந்து 2 டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வந்து ஞானம் உள்ளவளாக இருக்கேனா இல்லை ஞானம் இல்லாமல் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு இப்போ சோதித்து பார்க்கக்கூடிய நேரம். இப்போ ஞானம் உள்ளவனாக இருக்கேனா அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து சங்கீதம் 90:12வது வசனம். ஆமென். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். அப்போ இதில் நம்ம பார்க்கணுன்னா நம்மளுடைய நாளை வந்து அதை இயேசுப்பா நமக்கு கொடுத்துருக்குற ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து திட்டமிடுறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த நாளை இயேசுப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த நாளில் என்னென்ன நான் பண்ணணும் இயேசுப்பாக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்மளுடைய ப்ரேயர் என்னவாக இருக்கும், இயேசுப்பா என்ன ஆசீர்வதிங்க, எங்கள் பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பு, இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் நமக்கு அன்றாட தேவை இருக்கோ அதை மட்டுமே நம்ம சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ முந்தின நாள் நைட்டே நம்ம அடுத்த நாளுக்குள்ளே தான் நம்ம பிளான் பண்ணுவோம், இயேசுப்பா நாளை நாளில் நான் இந்த காரியமெல்லாம் எனக்கு இருக்குது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மனுஷங்கள்ட்ட அதை முன்னிறுத்துறதை விட ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தர் இடத்துல அதை முன்னிறுத்துறவங்களாக இருக்கணும். இப்போது எங்களுக்கு வந்து எங்கள் அக்காங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அந்த டைரி வந்து நீங்கள் வேறு யாருக்கும் காட்ட வேணாம், உங்களுக்கும் இயேசுப்பா கூட மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு நாள் அதை சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் அதை பண்ணலை, யாருமே நாங்கள் அதை பண்ணலை, அதை மறந்துட்டோம். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஆனாலும் பண்ணலை, வேணாம் இயேசுப்பா நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த நாள் கரெக்டாக அந்த அக்கா கேட்டாங்க, நீங்கள் பண்ணீங்களா, நான் நேற்று ஒன்று சொன்னேனே ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இப்படி நோட்டில் எழுதி வைக்க சொன்னாங்க, ஆனால் நாங்கள் யாருமே பண்ணலை. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு இயேசுப்பா உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு உணர்த்தினாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணால் பண்ணுங்கள், பண்ணலன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நான் இயேசுப்பாட்ட அதே போல் அந்த அக்கா சொன்ன மாதிரி டைரியில் வந்து என்ன அது சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லா காரியங்களையும் நான் வந்து அதில் நோட் பண்ணி குட்டியாக நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள்லேருந்து ஒரு பெரிய ஆச்சரியம், நான் எந்தெந்த காரியத்தை இயேசுப்பாக்கு அந்த டைரியில் நான் வைக்கிறேனோ அடுத்த நாள் அது எனக்கு கிடைக்கும்.
எந்தெந்த காரியத்தை, அதாவது ஜெப விண்ணப்பமாக இருக்கலாம், வேறு அது பொருள் தேவை, என்ன தேவையோ, இல்லை ஏதோ ரெக்குயர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவர் எந்த டைரியில் அதை நோட் பண்ணிக்கிறோம், அடுத்த நாள் பார்த்தோன்னா அது நிறைவேறி இருக்கும். இயேசுப்பா அதை வாய்க்கு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, எழுத முடியல அப்படின்னா எழுத மாட்டோம். இயேசுப்பா இன்னைக்கு எழுதலை, நான் நாளைக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு நம்ம அதை பெண்டிங் வச்சோன்னா, நான் எந்த காரியத்தை குறித்து நான் இயேசுப்பாட்ட கேட்டேனோ அது அடுத்த நாள் பெண்டிங்காக தான் இருக்கும். அடுத்த நாள் என்னால் அதை முடிச்சிருக்க முடியாது. அப்போது நம்ம ஒரு இன்னும் இதுலேருந்து என்ன பார்க்கலாம்னா, இயேசுப்பா நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நம்ம அன்னைக்கு மட்டும் அதை விட்டுறாமல் தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நிச்சயம் அது வேறு மாதிரி இயேசுப்பா நமக்கு ஆசீர்வதிப்பாங்க அப்படின்ட்டு கூட நம்ம இதிலேருந்து பார்க்கலாம். அப்போ இதுவரை நோட் பண்ணாதவங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக டைரியில் நோட் பண்ணி வைக்காதவங்க, இன்னிலேருந்து நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இயேசுப்பா அதுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு சாட்சியாக உங்களை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக நம்ம அதில் குறிப்பிடலாம். அது நம்மளோட டைரி தானே, மற்றவங்க பார்க்க போகிறாங்க. நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை மட்டும் நம்ம அதில் வைக்காமல் மற்றவங்களுக்காக, இப்போ ஒரு சிலர் உங்கள்கிட்ட ஜபிக்க சொல்லியிருக்கலாம், அவங்களோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணி எனக்காக இந்த கஷ்டம் இருக்குது, இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இயேசுப்பா அவங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க அவங்களுடைய பர்சனலை ஷேர் பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு என்னது, நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் மூலமாக இயேசுப்பா அவங்களுக்கு வெளிப்படுறாங்க, அதனால தான் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. எல்லார்ட்டையும் போய் நார்மலாக நீங்கள் உலக ஜனங்கள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணுறவங்க ஒரு வேகத்தில் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் மற்றவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இவகிட்ட சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அப்போ அவங்க நமக்குள்ளே யாரை பார்க்குறாங்க, இயேசுப்பாவை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். இப்போ நம்ம ஞானத்தை விரும்புகிறவங்களா இருக்கணும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். ஆமென். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நம்ம அவர் எப்படி தேடுகிறவர்களாக இருக்கணும், அதிகாலையில் தேடுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம், யாரெல்லாம் நான் அதிகாலையில் இயேசுப்பாவை காலையில் எழும்புனதுமே நான் இயேசுப்பாவை தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்றைக்கி சோதித்து பார்ப்போம். நான் அவரை தேடினேன்னா இன்றைக்கி இல்லை, எடுத்ததுமே மொபைலில் பார்த்தனா என்ன காரியம் பண்ணால் நமக்கு தான் தெரியும். அப்போ இன்றைக்கி அப்படி பண்ணலைன்னா நாளையிலேருந்து வருகிற நாட்கள்லேருந்து காலையில் எழும்புனதுமே நம்மளுடைய வேலை என்னையாக இருக்கணும், அவரை தேடுகிறதா இருக்கணும். எழும்பும் போதே இயேசுப்பா இந்த நாளை கொடுத்துருக்கீங்க, இந்த நாளில் நான் என்ன செய்யணுமோ அதாவது இயேசுப்போடைய நாம மகிமைப்படும்படி என்னால் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இயேசுப்பான்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம ஒரு கையில் அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கலாம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வாஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே விருப்பப்பட்டு பிரயாசப்பட்டால் தான் அது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அது அவர்கிட்ட அது வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ளுங்கிறா இருக்கணும் அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்க்குறது ஞானம் இல்லாதவனா. இப்போ நம்ம ஞானம் உள்ளவனாங்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்தோம். இப்போ ஞானம் இல்லாதவனா, இப்போ இதை வச்சு என்கிட்ட ஞானம் இருக்கா இல்லையா, இருந்தாலும் யாருடைய ஞானம் என்கிட்ட இருக்குன்னு நம்ம இதில் பார்க்கலாம். நீதிமொழிகள் 26:4வது வசனம். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். அப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கும்போது, இப்போ யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேசுகிறோமா, இல்லை நீங்கள் பேசிட்டு போங்க இயேசுப்பா, அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை அவங்க இயேசுப்பாவோட கையில் கொடுத்துட்டு போகிறோமா, இல்லை பதிலுக்கு பதில் நம்மளும் அவங்க கூட நின்று பேசுகிறோமா, வாதாடுறோமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போய் அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கி போகிறோம். அப்படி போகாமல் நமக்காக யுத்தம் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்தெல்லாம் அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணலாம், சும்மா இருந்து நம்ம அதை வேடிக்கை பார்க்கலாம். வேதத்தில் சொல்லுதில்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிறபடி நமக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் இருக்கார். இப்போ உலக ஜனங்களுக்கு என்னது, தேவனை அறியாதவங்களுக்கு அவங்களே தான் யுத்தம் பண்ணிக்கணும். என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களே யுத்தம் பண்ணிக்குவாங்க. ஆனால் நமக்கு யார் இருக்கா, கர்த்தர் இருக்கார். அப்போது நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், நான் உனக்காக இருக்கிறேன். நம்மளே அவரை விட்டு போனாலும் கூட அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மளை விட்டு போக மாட்டார். இன்றைக்கி நான் தான் இயேசுப்பாவை தேடி வந்தேன், அவர் என்ன தேடி வரலான்னு நினச்சிருந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருந்துருப்போமா? இல்லை, அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால மட்டும்தான், அவருடைய சித்தத்தின்படி நம்ம எவ்வளவோ விலகி போயிருந்தாலும் அவர் நம்ம கையை பிடிச்சி கூட்டு வந்ததுனால மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். அதை நம்ம ஒரு நாள் மறக்காத பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்ட்டு கூட நம்ம இந்த பார்க்கலாம்.
அடுத்ததாவது கூட நீதிமொழிகள் 8:13. ஆமென். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, தீமையான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வெறுக்கிறவங்களா இருக்கணும். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம். பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். இந்தந்த விஷயத்தெல்லாம் இப்போ பெருமைனா அவங்களுக்குள்ளே அவங்கள பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக இருந்துக்குவாங்க. அதாவது நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை, தற்பெருமை நமக்கு இருக்கவே கூடாது. தேவனுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அவர் முன்னாடி நம்ம தாழ்த்துகிறவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு கூட பார்க்கலாம். அகந்தை, தீய வழி, புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். மாற்றி மாற்றி பேசுறது, இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருந்தோன்னா நமக்குள்ளே ஞானம் இருக்குது, கர்த்தருடைய ஞானம் இருக்குன்ட்டு கூட நம்ம சொத்து நம்ம அறிந்து பார்த்துக்கலாம். நீதிமொழி 24:6. நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இப்போ இதில் 2வது பாகத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இதில் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு படிப்பு விஷயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது நல்லா படித்தவங்க, நல்ல தெரிஞ்சவங்க, அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறோம். சேம் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கைடு இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்ம தவறான வழியில் போகிறோம் அப்படின்னா, நம்மளை கைட் பண்ணுறதுக்கு, இல்லை நீ போகிற வழி தப்பு, இது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கைட் பண்ணணும். நம்ம வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும், நானே ஒரு பெரிய கைடு அப்படிங்கிறது இல்லாமல் என்ன கைட் பண்ணுறேன். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒருத்தங்க கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நார்மலாக அட்வைஸ் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது, யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இயேசுவோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, நம்மளை ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை கீழ்ப்படிஞ்சு நடந்தால், சரி என்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதுக்காக தான் இப்படி எனக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இயேசுவோட வழியில் நம்ம அதை பார்த்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஒரு கைடாக இயேசுப்பா மற்றவங்களுக்கு மாற்றுவாங்க அப்படின்னு கூட நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2 விஷயம் பார்த்தோம், ஞானம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பார்க்கலாம், அப்படி அந்த ஞானத்தினால நமக்கு என்ன பலன், ஞானம் இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இப்படிப்பட்ட ஞானம்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 3:13. ஆமென். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தி சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் 14. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. 16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய 2 கையில், நம்மளுடைய வலது கையில் தீர்க்காயுசு, அதாவது நல்ல ஒரு வாழ்க்கையும், இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்போ ஞானம் உள்ளவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இயேசுப்பா நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளை வந்து கனப்படுத்துவாங்க. இப்போ நம்மளோட வச்சு இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யார் அந்த இடத்துல கனவீனப்படுவாங்க? இயேசுப்பா. இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், அதாவது இயேசுப்பாவோட பிள்ளையாக இருக்க நம்ம, ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிற நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா யாரை தான் உலக ஜனங்கள் தூஷிப்பாங்க? இயேசுப்பாவை தான் தூஷிப்பாங்க. பாரு, பைபிள் ரீட் பண்ணுறா, ப்ரேயர் பண்ணுறா, நான் இப்படிலாம் தப்பு பண்ணுறேன். ஆனால் உலக ஜனங்களை ஒரு தப்பு பண்ணான்னு யாராவது அவங்க கடவுளை சொல்லுவாங்களா? சொல்கிறதில்ல, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது அவங்களோட அது அவங்களுக்கு வந்து இப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளை அசிங்கப்படுறதை விட நமக்கு முன்னாடி யார் அந்த இடத்துல தலை குஞ்சு நிற்பாங்கன்னா இயேசுப்பா தான் அந்த இடத்துல தலை குஞ்சு நிற்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், நான் இந்த தப்பு பண்ணேன்னா என்னை விட, இப்போ நம்ம உலக பிரகாரமாக இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன், எங்கள் பேரண்ட்ஸு தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்கே யார் விற்கப்பட்டு நிற்கிறாங்க? இயேசுப்பா நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு நாள் அதை மறக்கக்கூடாது. நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அப்போது இயேசுப்பா அந்த இடத்துல தலைகுனிவாங்க, நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா பிதாவின் இடத்துல. அப்போது அப்படிப்பட்ட தேவன் நமக்காக தலைகுனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வந்துருச்சு. அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.